மலேசியால என்ன ஒரு பெரிய கூட்டம், எத்தனை பேர் தன்னை ஒரு எவ்வளவு பெரிய அன்பு இணைப்பு, அந்த உலகமே ஒரு என்ன மாதிரி உலகம், எவ்வளவு ஒரு எல்லாமே கிடைக்கக்கூடிய புகழ் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னும் 20 வருஷத்துக்கு அவர் இந்த துறையில எங்கேயோ போயிருக்க முடியும். ஆனால் ஒருத்தர் புதிதாக கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அங்கிருந்து திருப்பியும் நான் உச்சத்தை தொடுவேன்னு கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கும் வராது. உண்மையாக சொல்றேன். நான் விளையாட்டு துறையில இருக்கேன். இன்னைக்கும் காலையில் 6 மணி கிரவுண்ட்ல இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச துறை. 30 வருஷமா இருக்கிறேன். என்ன அரசியல் வந்தாலும் காலையில முதல்ல 6 மணிக்கு விளையாட்டு துறை இருக்கிறேன். ஆனால் 30-33 வருஷமாக தான் விரும்பிய துறை, தான் நம்பிய துறை, மக்களால் இணைந்த துறையோ அப்படிங்கறதுல தூக்கி போட்டு வர்றதுக்கான தைரியம் உலகத்தில் எந்த மனிதனுக்கு இருக்காது. அப்ப ஒரு தலைவர் தைரியத்தால் உருவாக்கப்படுவோர் அல்ல. ஒரு தலைவர் அன்பால் உருவாக்கப்படுவோர் அல்ல. ஒரு தலைவர் தியாகத்தால் உருவாக்கப்படுபவர். இதுதான் அண்ணா சொன்னார். ஒரு தலைவருக்கான தகுதியை தன்னை தியாகம் செய்யணும். தான் குடும்பத்தோட பையன் அடுத்த தன்னுடைய பேரனை அவருடைய சட்டசபையில் சொன்னார் தெரியுமா, என்ன சக்சஸ், பையன் துணை முதலமைச்சர், அடுத்த பேரன் இளைஞர் அணிக்கு, அதுவும் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கா, உட்காந்துக்கிட்டு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியல. சோ இந்த மாதிரி குடும்பத்தை செட்டில் பண்றதுதான் அவருடைய சந்தோஷம். ஆனால் எங்களுடைய தலைவருடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னை போல செட்டில் செய்யணும்னு நினைக்கிறார். இங்கதான் வித்தியாசம். திமுக நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுதான் வித்தியாசம். உங்க குடும்பத்தை நீங்க செட்டில் பண்றீங்க, தமிழகத்தோட ஒவ்வொரு குடும்பத்தையும் செட்டில் பண்ணும். நல்ல விதமா கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாத்திலையும் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை உருவாக்கணும்.